Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஸ்ரீபெரும்புதூரில் 129 சவரன் தங்க நகைகள் மற்றும் 21 லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்கிட கேட்கலாம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன பத்மநாபன்? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராகவேந்திரா நகரை சேர்ந்தவர் முத்துப்பெருமாள். இவர் தனியார் சித்த மருத்துவமனையில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி இவரது வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 129 பவுன் தங்க நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள், 21 லட்சம் ரொக்க பணம் உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் டிஎஸ்பி கீர்த்திவாசன் 3 தனிப்படைகள் அமைத்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலையில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செட்டிப்பேடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி பிடித்து பரிசோதனை செய்ததில் கத்தி, இரும்பு ராடு, பணம், நகை உள்ளிட்டவைகள் பையில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து முத்துப்பெருமாள் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் தான் என்பதை உறுதி செய்த போலீசார் நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், திருவள்ளூரை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை செய்து அவர்களிடமிருந்த பணம், தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை மீட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.